TBC Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை செய்திகளோடு. அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் இலங்கையின் உள்ளக விவகாரங்களில் தலையிடுகின்றார் என்று தேசிய பாதுகாப்பு தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழுவின் தலைவர் சரத் வீரசேகர தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற எதிர்க்கட்சியினர் கொண்டு வந்த சபை ஒத்திவைப்பு பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். விடுதலை புலிகளுடனான யுத்தம் முடிவுக்கு கொண்டு வந்து 15 ஆண்டுகள் பூர்த்தி அடைந்துள்ள நிலையில் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த இராணுவத்துக்கு எதிரான செயற்பாடுகளும் தீவிரமடைந்துள்ளன என்றும் அவர் கூறினார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கம் குறித்த பிரேரணையிலிருந்து விலகிய போதும் அப்பிரேரணையின் உள்ளடக்கங்கள் செயற்படுத்தப்பட்டுள்ளன என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். விடுதலை புலிகள் போராளிகள் தற்போது பகிரங்கமாக அனுஷ்டிக்கப்படுகிறார்கள். கடந்த வாரம் இடம்பெற்ற நினைவேந்தலில் பலர் பங்கு பெற்றிருந்தார்கள். வெள்ளையர்களும் கலந்து கொண்டார்கள். சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் அக்னஸ் கலாமாட் விடுதலை புலிகள் போராளிகளை நினைவு கூர்ந்தார். இந்த யுத்தத்தில் சிங்களவர்களும் இராணுவத்தினரும் விடுதலை புலிகளால் படுகொலை செய்யப்பட்டார்கள். சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் ஏன் இவர்களை நினைவு கூறவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் இலங்கையின் உள்ளக விவகாரங்களில் தலையிடுகிறார். வியன்னா ஒப்பந்தத்துக்கு அப்பாற்பட்டு செயற்படுகிறார். யாழ்ப்பாணத்துக்கு சென்று விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் போராளிகளை சந்தித்து சுய நிர்ணயம் பற்றி பேசியுள்ளார். அவர் தனது பணிகளை மட்டுமே பார்க்க வேண்டும். ஆகவே இவரது செயற்பாடுகள் குறித்து அரசாங்கம் அவதானம் செலுத்த வேண்டும் என்றும் சரத் வீரசேகர விசனம் வெளியிட்டார். யாழ்ப்பாணத்தில் வேலியே பயிரை மேய்வது போன்று போலீசாரே பொதுமக்கள் மீது வாழ்வெட்டுக்களை நிகழ்த்துகின்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் கொண்டு வந்த சபை ஒத்திவைப்பு பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் இவ்வாறு அவர் குறிப்பிட்டார். 6ஆம் திருத்தச் சட்டத்தை பாய்ச்சி தமிழ் மக்களின் பேசும் உரிமையை நசுக்க வேண்டுமானால் அதனையும் இந்த அரசாங்கம் செய்யும். இவ்வாறான பின்னணியில் முல்லைத்தீவில் இருந்த நீதிபதி ஒருவர் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கையில் நடந்த படுகொலைகளுக்கு இதுவரை நீதி வழங்கப்படவில்லை. பலரும் நீதிக்காக போராடி வருகின்றனர். எனினும் இலங்கையில் நீதி மரணித்து விட்டது என்றும் குறிப்பிட்டார். இலங்கையில் தமிழ் மொழி எந்த சட்டத்தின்படி இயங்குகின்றது? இந்த நாட்டில் 2 மொழிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள அந்தஸ்து சரியாக வழங்கப்பட்டுள்ளதா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். நேற்று இரவு கூட யாழ்ப்பாணத்தில் போலீஸ் அதிகாரி ஒருவர் பொதுமகனை வாளால் வெட்டுகிறார். வேலியே யாழ்ப்பாணத்தில் பயிரை மேய்ந்து கொண்டிருக்கிறது. போலீசாரின் அடாவடித்தனம் இலங்கையில் உள்ள மக்களின் ஒற்றுமையை பறிக்கின்றது. ஆகவே சட்டங்கள் நீதியின் அடிப்படையில் செயற்படுத்த வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். இலங்கையின் பொறுப்புக்கூறலை பொதுச்சபைக்கு பாரப்படுத்த வேண்டுமென்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற எதிர்க்கட்சியினர் கொண்டு வந்த சபை ஒத்திவைப்பு பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் இவ்வாறு அவர் குறிப்பிட்டார். தமிழ் மக்களுடைய இனப்படுகொலை புரியப்பட்டதன் நினைவு வாரம் கடந்த வாரம் முழுவதும் நினைவு கூறப்பட்டது. முள்ளிவாய்க்காலில் நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட்டது. இதில் மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் பங்கேற்றிருந்தார். அவர் வருகை தந்திருந்தமையானது வரவேற்கத்தக்க விடயமாகும் என்றும் அவர் கூறினார். தமிழ் மக்களுக்கான பொறுப்புக்கூறல் கடந்த 12 வருடங்களாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்குள் முடக்கப்பட்டுள்ளது. அதனால் எவ்விதமான முன்னேற்றங்களும் ஏற்படவில்லை. ஆகவே மனித உரிமைகள் பேரவைக்குள் உள்ள இலங்கையின் பொறுப்புக்கூறல் விடயத்தினை பொதுச்சபைக்கு பாரப்படுத்துவதோடு அதனை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் கொண்டு செல்வதற்கு நடவடிக்கைகளையும் ஒத்துழைப்புகளையும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் என்றும் கஜேந்திரன் தெரிவித்தார். சட்டங்களை கொண்டு வந்து அனுமதிக்கப்பட்டாலும் அவை முற்றாக செயற்படுத்தப்படவில்லை என்று எதிர்க்கட்சி பிரதம கொறடா லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற சபை ஒத்திவைப்பு பிரேரணையை முன்வைத்து உரையாற்றுகையிலேயே இவ்வாறு அவர் தெரிவித்தார்.
அரசாங்கம் இந்த காலப்பகுதியில் 75 புதிய சட்டங்களை கொண்டு வந்து அனுமதித்துக் கொண்டுள்ளதாக ஜனாதிபதி அண்மையில் தெரிவித்திருந்தார். அது உண்மை. ஆனால் சட்டங்கள் அனுமதிக்கப்பட்டாலும் அவை முற்றாக செயற்படுத்தப்படுவதில்லை. கடந்த சில வருடங்களாக அரசாங்கத்துக்கு விரோதமானவர்களுக்கு மாத்திரமே சட்டம் நிலைநாட்டப்படுகிறது. தற்போதைய பிரதம நீதியரசர் நல்லாட்சி காலத்தில் சட்டமா அதிபராக இருந்து 42 வழக்குகளை கொடுத்திருந்தார். ஆனால் கோட்டாபே அரசாங்கம் வந்த பின்னர் அந்த வழக்குகளுக்கு என்ன நடந்தது என தெரியாது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். தையிட்டி திஸ்ஸ விகாரை அமைக்கப்பட்டுள்ளமையானது சட்டவிரோதமானது என கூறி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பூரணை தினங்களில் 1 வருடங்களுக்கு மேலாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இருப்பினும் தற்போது வரையில் குறித்த விகாரை தொடர்பில் அரசாங்கம் எவ்விதமான நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கவில்லை. எனினும் படையினர் இந்த விகாரைக்கான நிலத்தினை சுவீகரிப்பதற்கு நடவடிக்கைகளை கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெசாக் பூரணை தினத்தை முன்னிட்டு 278 கைதிகளுக்கு விசேட பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. இவர்களில் 10 பெண் கைதிகளும் அடங்குகின்றனர். அரசியலமைப்பின் 34வது சரத்தில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய ஜனாதிபதி கைதிகளுக்கு விசேட பொது மன்னிப்பு வழங்குவார் என்று சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. அந்த செய்திகளோடு நிறைவு பெறுவது டிபிசியின் இன்றைய காலை செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.